வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சோல்டு வந்து இறங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோல்டு எப்படி நம்ம கட்டிங்ல கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, சைட்ல வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஃப்ரண்ட்ல இந்த ஆம்கோலுக்கு கீழே வந்து சுருக்கம் நிறைய வரும். சுருக்கம் வரும், அந்த பட்டி ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த இடம் கொஞ்சம் லைட்டா சுருங்கி நிற்கும். அது எப்படி நம்ம இந்த கட்டிங்ல வந்து கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். இது வந்து ஸ்டிச்சிங்ல வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது, கட்டிங்ல தான் பண்ணணும். கட்டிங்ல நம்ம கரெக்ட் பண்ணா மட்டும்தான் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா வரும். சரிங்களா? நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. இந்த மெத்தட்ல நீங்க கட் பண்ணுங்க, கரெக்டா வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக் பீஸ வந்து போட்டு எப்பவும் போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரண்ட்ல சுருக்கம்னா இந்த மாதிரி இந்த கார்னர் இருக்கியா, இந்த அக்கல் பகுதி கீழே இந்த பட்டி ஏத்தி இருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க சுருக்கம் வரும். இந்த பெல்ட் ஏத்தின இடத்துல இங்க சுருக்கம் வரும். இந்த சுருக்கம் வராம இருக்க எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபுல்லாவே அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் எல்லாம் போட வேண்டாம். அப்படியே நீங்க வந்து பிளவுஸ் பேக் பீஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலயே அப்படியே கரெக்டா கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்ப பேக் பீஸ் நம்ம எடுத்துடலாம். இப்ப பாருங்க, இதான் ஃப்ரண்ட் பீஸ். ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட்ல நம்ம எப்பவுமே மார்க் பண்ணி நம்ம 3 டாட் எல்லாமே மார்க் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி பண்ணிடணும். டாட் எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க். மேல தையலுக்கும் கரெக்டா நம்ம எவ்வளவு தையலுக்கு விடுறோமோ அதை விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த அளவு இப்படிதான சென்டர் எடுத்தோம், கரெக்டா இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஃபுல்லாவே மார்க் போட்டாச்சு இல்லையா? இப்ப பாருங்க, இதுதான் வந்து அளவு. இங்க நம்ம எடுத்துக்கோம். இதுதான் வந்து அளவு இல்லையா? இப்போ இதுல நம்ம சென்டர் மார்க் எல்லாமே வந்து நம்ம இதுல வந்து கொடுத்துருவோம். இப்ப இதுல என்ன பண்றோம்னா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சுருக்கம் வரும். பிளவுஸ் போட்ட பிறகு இந்த ஒரு மூணு சுருக்கம், 2 சுருக்கம், இந்த மாதிரி சுருக்கம் வரும். இப்ப இந்த சுருக்கம் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப பாருங்க, நம்ம வந்து எவ்வளவு பிடிக்க போறோம். ஒரு இன்ச்சு இந்த சைட்லயும் 1 இன்ச்சு, இந்த சைட்ல 1 இன்ச்சு. சரிங்களா? இந்த மாதிரி மார்க் போடுறோம். ஓகேவா? இதுதான் நம்ம பிடிக்க போற அளவு. இந்த டாட்டோட அளவு நம்ம வந்து மார்க் எடுத்துக்கலாம். எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, இதோட கேப் எல்லாமே 3த்துக்குமே 1.5 இன்ச்சு கேப் இருக்கணும். அப்பதான் வந்து கப் ஷேப் கரெக்டா இருக்கும். ஷார்ப்பா வேணும்ன்றவங்களுக்கு மட்டும் நீங்க 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. இதான் அளவு. இப்ப பாருங்க, இந்த உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் அளவு. ஓகேங்களா? கரெக்டா நம்ம 1.5 இன்ச்சு கேப் விட்டு எடுத்துட்டோம். இப்ப நம்ம வந்து இந்த சுருக்கம் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கேல் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நம்ம வந்து நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா பப் ஸ்லீவ் எடுக்கிறோம், அந்த ஸ்லீவுக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ புதுசா ஸ்கேலப் வந்துட்டு இருக்கு இல்லையா, ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, அந்த ஸ்கேலப்பும் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணா நிறைய இருக்கு.
இப்ப பாருங்க, இந்த ஸ்கேல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சு ஒரு மார்க். இதுதான் ரெடி ஆகுது இல்லையா? கரெக்டா இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தெரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டுட்டோம். இது இந்த மாதிரி லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல ஏத்தி கட் பண்ணுங்க. ரெண்டாவது சோல்டர் இறங்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த சோல்டர் வந்து நெக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சின்னதாவே கட் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க கட் பண்றதுனால இந்த நெக் உங்களுக்கு தேவையான அகலம் பிராடா கிடைச்சிடும். சரிங்களா? இந்த நெக் இங்க நீங்க கட் பண்ணி பட்டி இப்படி ஏத்தும் போது இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா 1/4 இன்ச்சு உள்ள போய் கொஞ்சம் பிராடா கிடைக்கும். அதனால நம்ம இங்க வந்து கரெக்டான அளவே கட் பண்ணி. இப்போ சோல்டர் இறங்காம இருக்கிறதுக்கு இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி நம்ம கொக்கி பட்டி வைப்போம் இல்லையா? 2 பக்கமுமே ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி எடுத்தாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சோல்டர்ல லைட்டா கிராஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு சோல்டர் பால் வராது. சரிங்களா? இதை எப்படி கட் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க வரும்போது அப்படியே வளைச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வளைச்சு இது மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இங்க சுருக்கம் வராது. சுருக்கம் வருதுன்னு சொல்றவங்களுக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி எடுத்தா போதும். எல்லாருக்குமே எடுக்கணும்னு கிடையாது. இங்க சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லும் போது இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரியா? இப்போ நம்ம சேம் அதே இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ நம்ம இங்க கட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த அகலம் உங்களுக்கு கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ள போகும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி தான் வரும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா வந்து கத்துக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க சுருக்கம் வருது லூஸ் வருதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. கரெக்டா வரும். இந்த மாதிரி டிப்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கமெண்ட்ஸ்ல என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோ போறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்காக.